நம்ம மல்லியோட நிலைமை அவ்வளோதான் கதை முடிஞ்சது அப்படின்ற மாரி நெனச்சோம். ஏன்னா, அந்த ரவுடிங்க இருந்துகிட்டு இப்போ மல்லிய இங்க எங்கேயும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற மாரி இல்ல. அவங்க துபாய்க்கு அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையுமே தயார் பண்ணிட்டு, மதியம் 2 மணிக்கு கரெக்ட்டா வந்து இங்கருந்து ஷிப் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து, நம்ம மல்லி இப்படி காப்பாத்தப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம அந்த ரவுடிங்க அதாவது அந்த சவுந்தர் அடுத்ததா வந்து அந்த ரவுடிங்கலாம் சேர்ந்துகிட்டு உண்மையிலேயே மல்லிய டார்ச்சர் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில மல்லி இருந்துட்டு அவங்களுக்கு குடுத்த பதிலடி என்ன அப்படின்னா, பலார் பலார்ன்னு கன்னத்து மேலயே அரைஞ்சாங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து, அதாவது இவ்ளோ பெரிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம மல்லி மறுபடியும் காப்பாத்தப்படுறாங்க அப்படின்னா, அது எவ்ளோ சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்றத இப்போ நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதாவது இந்த ரவுடிங்கெல்லாம் நம்ம மல்லிய இங்கிருந்து அனுப்பிச்சிடலாம். அதுவும் இல்லாம மல்லி மேல ஒரு கை கூட வைக்காம இருந்ததுக்கான காரணமே இதுதான். இங்கிருந்து வந்து நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு பல லட்சம் வந்து வரப்போகுது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா இப்படி வந்து மல்லிய காப்பாத்திருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. மல்லிய எப்படி காப்பாத்துனாங்க? என்ன நடந்தது? அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த கார கண்டுபிடிச்சு நம்ம மனோகரும், போலீஸும் அங்க போய் நிக்கிறாங்க. ஆனா அந்த கார்ல மல்லி இல்ல. இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதாவது இருக்க இருக்க நேரம் வந்து கடந்துகிட்டே இருக்க தவிர மல்லி கிடைக்கிறதுக்கான எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இவங்க இங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது மல்லியோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் அப்படின்றதையும் தாண்டி ஒரு வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு லொகேஷனோட லிங்க் வருது. அதாவது லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணி ஒரு நம்பர்ல இருந்து வந்து லொகேஷன் வருது. அத பார்த்த உடனே நம்ம மனோவருக்கு பயங்கரமான சந்தோஷம். கண்டிப்பா இத மல்லி தான் அனுப்பி இருக்கணும். இங்க கொஞ்சம் தொலைவுல தான் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ் கிட்ட அதை கொண்டு போய் காட்டுறாங்க. அதாவது இப்போ மல்லி இருக்கக்கூடிய குடோன்ல இருந்து அவங்க மல்லிய அதாவது கட்டி போட்டு வாயெல்லாம் வந்து கட்டி போட்டு ஒரு காரோட டிக்கில வச்சு அடைச்சு அங்க இருந்து ஏத்திட்டு போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல தான் போலீஸ் மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம மல்லிய காப்பாத்துறாங்க. அந்த ரவுடிங்களையும் பிடிச்சு கடைசியில மல்லி இருந்துட்டு அதாவது அந்த நேரத்துல தான் நம்ம மனோவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மல்லிய பார்த்துட்டோம். மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம அ மல்லி இருந்துட்டு அந்த ரவுடிங்கள அடிச்சு உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம, என்ன வந்து அடிச்சு கை கால உடைச்சு போடவும் நான் சொல்றீங்க. இப்போ உங்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த ரவுடிங்கள வச்சு அடுத்தடுத்து இங்க இருக்கக்கூடிய மொத்த ரவுடி கும்பலையும் காலி பண்ண போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே மல்லி எல்லாம் வந்து இந்த அதாவது இந்த மாறி பண்ணிட்டு இருக்க பிசினஸ் இது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் நம்ம மல்லியோட வாழ்க்கையில இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு அவங்களே வந்து சூனியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தடுத்து வந்து நம்ம மல்லியோட ஆட்டத்தை இங்க ஆரம்பிக்க போறாங்க. ஆனா கடைசியில எங்க முடிய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுடரோட அதாவது சுடர் கிட்ட போய் தான் முடிய போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.